அம்பாசமுத்திர மக்களை நீங்க ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு நான் சொல்றதை காட்டிலும் அங்க இருக்க மக்கள் சொல்றாங்க. ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, அம்பாசமுத்திரத்தோட போட்டியிட்ட வேட்பாளர் ஐயா இசக்கி சுப்பையா அவர்கள் வந்து தாவேகாக்கு வந்து இணைஞ்சிருக்காரு. இந்த விஷயத்த கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கேவலத்தின் உச்சம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இப்போ அம்பாசமுத்திரம் தொகுதியில் வந்து போட்டிட்டா இசக்கி சுப்பையா, அண்ணன் நத்தம் சிவசங்கரன், அப்புறம் வந்து தாவகை சார்ந்த ஒரு உறுப்பினர், அவர் பேர் கூட என்னன்னு தெரியல, ஆனால் அவரும் போட்டிட்டு இருக்காரு. ஆனால் அதில் வந்து வெற்றி பெற்றது இசக்கி சுப்பையா அவர்கள் தான். இப்போ வந்து குறைந்த ஒரு 2 நாட்களாகவே அதிமுக கூட்டணியிலிருந்து அப்படியே ஒரு ஆளாக வந்து டிவிகேல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இசக்கி சுப்பையா ஐயா வந்து நேற்று வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அப்போ அம்பாசமுத்திரத்தில் இருக்கிற மக்கள் இரட்டை இலை அப்படிங்கிற ஒரு சின்னத்துக்காக, எடப்பாடி ஐயா பழனிசாமிக்காக, அம்மையார் ஜெயலலிதாக்காக, அவங்கள ஒரு ஆளாக கடவுளாக கும்பிட்டு உங்களுக்கு வாக்கள் செலுத்தியிருக்காங்க. ஆனா அம்பாசமுத்திர மக்களை நீங்க ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு நான் சொல்றதை காட்டிலும் அங்க இருக்க மக்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஏன்னா உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போட்டோம்? இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லி ஓட்டு போட்டோம். நீங்க இப்ப அவங்க கிட்டே போய் சேர்ந்துட்டீங்க. இப்போ அந்த தொகுதியில 3 பேர் இருக்காங்க. மொத்தம் 4 கேண்டிடேட்ல காங்கிரஸ் நின்னுச்சு, இன்னொன்னு தாவேகா, இன்னொன்னு ஏடிஎம்கே. ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்து இப்போ ஒரே அனில்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டு வந்திருக்காரு ஐயா இசக்கி சுப்பையா அவர்கள். இப்போ இசக்கி சுப்பையாவை பற்றி பேசணும் அப்படின்னா கூட அண்ணன் நத்தம் சிவசங்கரன் பற்றி அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நான் அண்ணனுக்கு வந்து நத்தம் தான், ஆனால் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் நத்தம், ஆனால் அவரை வந்து அம்பாசமுத்திர தொகுதியில் போட்டியிட வச்சாரு அப்பன் செந்தில் சீமான் அவர்கள். அங்க போய் 20 நாள்ல மண்டல பூஜை வச்சிட்டாரு அண்ணன் நத்தம் சிவசங்கரன். இசக்கி சுப்பையா அவர்களை பத்தி பூட்டு வச்சாங்க. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவர் அரசியல் செய்யறாரா, இல்ல வந்து இவர் வந்து பிரைவேட் கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரா, எதுக்காக அரசியலுக்கு வந்தாரு, பார்ட் டைம் ஜாப் தான் அரசியல் அப்படிங்கிற நிறைய குற்றச்சாட்டை வச்சாரா அண்ணன் நத்தம் சிவசங்கரன் அவர்கள். அதையும் தாண்டி இப்போ வந்து ஒரு அரசியல் ஆசைக்காகவோ இல்லை வந்து ஐ டோன்ட் நோ, பட் ஐ திங்க் மக்கள் அதான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது இரட்டை இலைக்கு ஏடிஎம்கே என்ற கட்சிக்காக உங்களை ஜெயிக்க வச்சாங்க. ஆனால் ஐயா இசக்கி சுப்பையா அவர்கள் தேவையா கோபி, இதெல்லாம் தேவையா கோபி அப்படிங்கிற அளவுக்கு போய் தாவிக்கால இணைஞ்சிருக்காங்க. இப்போ மாற்று கட்சி இப்போ இணையிறது யாருனாலும் எந்த கட்சினாலும் போய் இணையலாம் அப்படிங்கிறது அரசியலில் வந்து பொது, யாருனாலும் எந்த கட்சினாலும் போய் இணையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க வந்து என்ன பேசப்படுது அப்படின்னா, எங்க மக்களை நீங்க ஏமாத்திட்டு போயிட்டீங்க அப்படின்னு பேசப்படுது. அங்கு வந்த 20 நாட்கள்ல 10,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கி அந்த இடத்துல ஜெயிக்கலனாலும் மக்களோட மனதில் செய்தவர் தான் அண்ணன் நத்தம் சிவசங்கரன் அவர்கள். உங்களுடைய அரசியல் என்ன, உங்களோட அரசியல் பின்புலங்கள் என்ன, அது மட்டுமல்ல நீங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, அரசியலுக்காக எந்த எல்லைக்கு போவீங்க, உங்களுக்காக வருமானத்துக்காக எந்த எல்லைக்கு போவீங்க அப்படிங்கிற முதற்கொண்டு A to Z டேட்டா வச்சிருக்காரு அண்ணன் நத்தம் சிவசங்கரன் அவர்கள். ஆனா மக்களை நீங்க ஏமாத்திக்கிட்டு இப்ப தாவைக்கால போய் இணைஞ்சிருக்கீங்க. இப்போ இணைஞ்சிட்டீங்க, சரி விடுங்க. இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க அங்க போய் இணைஞ்சிட்டீங்கல்ல, ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் வந்து உங்ககிட்ட கேட்குற ஒரே கேள்வி, நான் உங்களுக்கு ரெட்டாலிக்கு ஓட்டு போட்டால் ஏன் டிவிக்கே போகிறீங்க, அந்த கேள்வி வந்து கேட்குறாங்க. மக்கள் மட்டும் இல்லை, அங்கே இருந்த எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ இது வந்து ஒரு துரோகம் தானே. இப்போ ஏடிஎம்கேலேருந்து எல்லாருமே தாவக்கையில் போய் இறங்கிறாங்க. எத்தனை நாள் இணைய முடியும்? எல்லாருமே இணைய தான் போகிறாங்க. ஆனால் மக்கள்கிட்ட வந்து ஒரே நாளில் போய் இணைஞ்சா வேற மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுறாங்களாம். டிஸ்டன்ஸ் அப்படியே ஒரு 3 நாளுக்கு அப்புறம் ஒரு 2 பேர், 5 நாளைக்கு அப்புறம் ஒரு 2 பேர், ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு 3 பேர் அப்படின்ட்டு அந்த வரிசை அடிப்படையில் போய் இணைகிறாங்க. இது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்பதை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அதான் உண்மை. அப்புறம் என்னங்க, எங்க அண்ணனே சொல்லிட்டாப்புல, போங்க எல்லாரும் போய் தாவிக்கலாம் நீங்க அப்படின்னு. எங்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப வர்ற பாடு இருக்கு. இடைத்தரகர் வரும்ல, நீங்கள் அண்ணன் நத்தம் சிவசங்கரும் நிற்பார், பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்ட்டு.